stove. Flames dance, chef in the zone. Cooking up the heat where the spices get thrown. Sizzle and pop, rhythm in the pan. Turn the dial up, queen. இன்றைக்கி நாம் செல்வி ஸ்டவ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி எப்படி சாஃப்டாக வர்றதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி அரிசி ஊற வைக்கலான்னா, நான் இந்த 1/4 கிலோ டம்ளரில் 3 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 3 டம்ளர் 5020 அரிசி எடுத்துருக்கிறேன், இட்லி அரிசி. இது 3 டம்ளரு, மொத்தம் 6 டம்ளரையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அரிசியை. கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்ச அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரம் உளுந்து ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வேண்டாம். போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா ஆட்டிடுச்சுங்க. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா உங்களுக்கு ஃபைனாக ஆட்டி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். டைம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி நம்ம தண்ணி மட்டும் தெளித்து விடுங்க. இடையிடையே மாவை இப்படி எடுத்து விடுங்க. உளுந்து நல்லா ஆட்டிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. உளுந்து ஆட்டிடுச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு இப்படி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாது. சரிங்களா? இப்படி இருந்தால் மாவு நல்லா ஆட்டிடுச்சு, இனி தோண்டிக்கலாம். சரிங்களா? உளுந்து நல்லா ஆட்டிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு. உளுந்து ஆட்டிடுச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு இப்படி கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாது. சரிங்களா? இப்படி இருந்தால் மாவு நல்லா ஆட்டிடுச்சு, இனி தோண்டிக்கலாம். சரிங்களா? இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. உளுந்து ஃபுல்லாக ஆட்டி எடுத்துட்டோம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி 10 நிமிஷத்தில் ஆட்டிடும். இப்போ அரிசி மாவு நல்லா ஆட்டிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தோண்டிக்கலாம். மீதமுள்ள அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு உளுந்து மாவும் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இட்லி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு 8 மணி நேரம் ஆகும் நல்லா புளிக்கிறதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இட்லி மாவு எடுத்து இட்லி ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நல்லா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்குதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இட்லி ஊற்றலாம். இட்லி வேக 15 நிமிஷம் ஆகுங்க. இட்லி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்மளோட இட்லி எவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.